ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். ரீசனிங் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங் பற்றி டீட்டெயிலில் வந்து பார்ப்போம். கோடிங் அண்ட் டீகோடிங்கில் டைப் 1 எண் குறியீடு நம்பர் கோடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை 1.1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் நம்பர் கோடிங், நேரடி எண் குறியீடுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டிங்லாம் நீங்கள் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிட வேண்டாம். இந்த ஃபார்மெட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதுமானது. எடுத்துக்காட்டு 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொசிஷன் அப்படிங்கிறத 1 2 3 4 5 4 2 6 அப்படின்னு கொடுக்குறாங்க. மோர் அப்படிங்கிறத 72 89 கொடுக்குறாங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறத எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கணக்கெல்லாம் பொறுத்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து நம்ம டீகோடிங் வந்து பண்ணணும். அதான் கான்செப்ட்டு. இப்போ POSITION இதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போது 1 2 3 4 5. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 2 6 4 2 6. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னொரு வார்த்தைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மோர் அப்படிங்கிறதுக்கு 7 2 8 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது எங்கே PROMOTION. ஓகேவா? ப்ரமோஷன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட இது என்னன்னு கேட்குறாங்க. இதில் இந்த வேல்யூவை தூக்கி இங்கே எழுதிட வேண்டியதான். எங்கே பாருங்கள், இப்போ பியோட வேல்யூ வந்து என்னது 1. அப்போ பியோட வேல்யூ வந்து என்னது 1. ஆரோட வேல்யூ வந்து என்னது, ஆரோட வேல்யூ வந்து 8. அடுத்து ஓவோட வேல்யூ வந்து என்னது, ஓவோட வேல்யூ வந்து 2. அடுத்து எம்மோட வேல்யூ வந்து என்னது, எம்மோட வேல்யூ 7. ஓகே. அடுத்தது ஓவோட வேல்யூ 2. அடுத்து டீயோட வேல்யூ டி இங்கே பாருங்களேன், TION. ஓகே. அப்போ இந்த 4 லெட்டர் தான் இங்கே கடைசியில் வரப்போகுது. அப்போ 54 26 5 4 2 இதுக்கு வந்து 6 வரும். ஓகே. இதான் வந்து இதோடைய ஆன்சர் 1827254226. ஓகேவா? 18 272 54 26ங்கிறது தான் இதோடைய ஆன்சர். புரிஞ்சா? இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம ஒரு டீகோடிங் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர் சொல்லணும். இந்த மாதிரி தான் எல்லா கணக்கும் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாடலில் இருக்கும். ஓகே. இப்போ 2வது கணக்கு. ஓகேவா? 2வது கணக்கு பார்ப்போமா? 2வது கணக்கு பாருங்கள். ஸ்கூல் அப்படிங்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ காலேஜ் அப்படின்னா வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூலுங்கிறத இந்த நம்பர் கொடுத்துட்டு காலேஜுக்கு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு இந்த நம்பர் எப்படி வருதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே எழுதி வச்சுருக்கேன்னா எஸ்ஸுக்கு என்ன வருது, எஸ்ஸோட வேல்யூ 19. இங்கே எஸ்ஸோட வேல்யூக்கு 19 போட்டிருக்காங்களா? அடுத்து சியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 8, ஹெச்சோட வேல்யூ 8. அடுத்தது ஓஓ. ஓகேவா? ஓஓங்கிறது ஓவோட வேல்யூ 15. அப்போ 15. அடுத்து எல்லோட வேல்யூ 12. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். ஏபிசிடி. ஓகே. ABCDFGHM வரைக்கும் எழுதிட்டு இங்கே Nலேருந்து Z வரைக்கும் எழுதிட்டு 1 2 3 4 இந்த நம்பரை வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டே முடிஞ்சு. அப்போ ஸ்கூலுங்கிறது எப்படி இந்த சார்ட்டில் இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலேஜ் அப்படிங்கிறதுக்கு இதில் இருந்து ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ காலேஜ் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுத்து எழுதிட்டு ஆன்சரை சொல்லிட்டு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஓகே. இங்கே எழுதிக்கிடுமா காலேஜ் COLLEGE. அப்போ சியோட வேல்யூ வந்து என்னது 3, ஓவோட வேல்யூ வந்து என்னது 15, எல்லோட வேல்யூ வந்து என்னது 12. இந்த எல்லோட வேல்யூ 12, ஈயோட வேல்யூ வந்து என்னது 5. அடுத்து இந்த இருக்குல்ல, இந்த சார்ட்டில் இருந்து தான் நான் எடுத்து எழுதுறேன். புரியுதா? சியோட வேல்யூ 3, ஓவோட வேல்யூ 15, எல்லோட வேல்யூ 12, ஈயோட வேல்யூ வந்து 5, ஜியோட வேல்யூ வந்து 7 அண்ட் ஈயோட வேல்யூ வந்து 5. இதுதான் வந்து இந்த 2வது கணக்குடைய ஆன்சர். 3 15 12 12 5 7 5ங்கிறது தான் இந்த 2வது கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கணக்கு போவோம்.
அடுத்த கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேங்க்ஸ் அப்படிங்கிறது 73. அப்போ வெல்கம் அப்படிங்கிறது என்ன? தேங்க்ஸ் என்ற சொல்லின் மதிப்பு 73 எனில் வெல்கம் அப்படிங்கிறதோடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? இப்போ மதிப்புனா என்னென்னா இந்த வேல்யூவெல்லாம் கூட்டி இது வருது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ வெல்கம்மை கூட்டினா எவ்வளோ வருது அப்படின்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கத வச்சு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து நம்ம பாட்டை செய்யக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம தேங்க்ஸுக்கு எழுதுவோம். ஓகே, தேங்க்ஸ் THANKS. ஓகே, இப்போ டீயோட வேல்யூ வந்து என்னது? டீயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20. இந்த வேல்யூலாம் எழுதி ஆட் பண்ணுவோம். ஓகேவா? டீயோட வேல்யூ வந்து என்னது? 20 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சோட வேல்யூ 8, ஹெச்சோட வேல்யூ 8 அண்டு ப்ளஸ் ஏயோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 14 அண்டு கேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 11 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ வந்து 19. ஓகேவா? இதை கூட்டி தான் 73 வருதான்னு ஒரு செக் பண்ணிக்கிறோம். இதை கூட்டி தான் வரும், இருந்தாலும் நம்ம ஒரு செக் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டையும் கூட்டினுங்க, 19 11 கூட்டினா 20 30. ஓகேவா? 30 28 29 29 இதில் 1 கொடுத்தீங்கன்னா 30,000. 30 60. அப்போ இங்கே ஒரு 13 இருக்கும். 60 13 73. ஸோ இதை கூட்டினா கரெக்டாக வருது. அப்போ இதே ஃபார்மெட்டில் தான் நமக்கு வெல்கம் அப்படிங்கிறதையும் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ வெல்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன வருங்கிறத எழுதுவோம். VELCOME. ஓகேவா? வெல்கம். இப்போ இந்த வெல்கமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ போடுவோம். டபிள்யூவோட வேல்யூ வந்து என்னது? டபிள்யூக்கு வந்து 23 ப்ளஸ் இக்கு வந்து 5, எல்லுக்கு வந்து என்னது? 12, சிக்கு வந்து 3, ஓக்கு வந்து 15. அடுத்து எம்முக்கு வந்து எம்மோட வேல்யூ வந்து என்னது? 13. அடுத்து இக்கு வந்து 5. ஓகே, ஏட இப்போ எல்லாத்தையும் கொடுங்க. 23 5 28 28 12 30 40 43 48 58 58 61 71 71 76. அப்போ வெல்கம் அப்படிங்கிறது சொல்லோட மதிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 76. 66 76ங்கிறது தான் வெல்கம் அப்படிங்கிறதுடைய மதிப்பு. ஓகேவா? 3 கணக்கும் புரிஞ்சில்ல? இது சிம்பிளான கணக்கு தான். அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த 3 கணக்கையும் ஒரு டைம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கோடிங்கில் இவ்வளோ தான் கணக்கு. இதை அவங்க மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, நம்ம ஆன்சரை செய்யணும், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனே தேவை கிடையாது. பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சா? பொசிஷனுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க, மோருக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க. இதிலிருந்து பியோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்ன, ஓவோட வேல்யூ என்னன்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்கூலுக்கும் வந்து அதேமாதிரி தான். எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன, சியோட வேல்யூ என்ன, ஹெச்சோட வேல்யூ என்னங்கிறத இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதுக்கு வந்து இதோட கூட்டு மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4வது கணக்கு. ஒரு நிமிஷம். அடுத்த 4வது கணக்கு வந்து பாருங்கள். இப்போ இந்த கெஸ்டர் அப்படிங்கிறத வார்த்தையை இந்த டேபிளரை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா. அவங்களே வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை எடுத்து எழுதணும், அவ்வளோதான். இப்போ அந்த வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க. GESTURE. ஓகேவா? இந்த இருக்கா, இந்த இதை மட்டும் எழுதிக்கோங்க, போதுமானது. இந்த டேபிளரை பார்த்து எழுதணும். இப்போ ஜியோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? 2. அடுத்து இயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5. அடுத்து எஸ்ஸோட வேல்யூ வந்து என்னது? எஸ்ஸோட வேல்யூ 8. டீயோட வேல்யூ வந்து
ஒன்று ஒன்று. அடுத்து யூ, யூவோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ 3, ஈயோட வேல்யூ ஆல்ரெடி எழுதியிருந்தோம்ல 5. ஓகே, ஆன்சர் வந்து 25 81 435. அவ்வளோதான், எல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். அடுத்த கணக்கு வந்து என்னது, 5வது கணக்கில். இந்த 5வது கணக்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கணக்குகளை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ இல்லை என்ன எழுதியிருக்காங்கன்னா சேர் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க நம்ம. ஓகேவா? CHAIR அப்படிங்கிறத JHVEZC அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது பெயிண்ட் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்களாம். TVZLQ. அவங்க கேட்குறது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் இருந்து நமக்கு CHANT வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதில் இருந்து நம்ம இதை எடுத்து எழுதணும், அவ்வளோதான். இப்போ சியோட வேல்யூ வந்து என்னது, HJ. ஓகே, சியோட வேல்யூ J, ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு H தான். ஓகேவா? சியோட வேல்யூ J, ஹெச்சோட வேல்யூ H, அண்ட் ஏயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா V. அதாவது இந்த இடத்துல இந்த 3 லெட்டர் வந்து 3 லெட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் 2 லெட்டர் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த 3 லெட்டரை கொடுத்துட்டாங்க இங்கே. அடுத்து இங்கே NT, இந்த 2 லெட்டர் கொடுத்துருக்காங்க LQ. ஆன்சர் வந்து என்னது, JHVLQ அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த 5வது கணக்குடைய ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இஸ் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெசன்ட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே பாருங்களேன், ப்ரெசன்ட் அப்படிங்கிறது வார்த்தை இருக்கும், இந்த இருக்கா? ஓகேவா? அப்போ மொதல் 2 லெட்டர் விட்டுட்டு அடுத்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 லெட்டர் எழுதுனா அதான் ஆன்சர். 1 2 3 4 5 6 7. ஓகே, இதுதான் இதோடைய ஆன்சர். QK. ஓகேவா? QKWLWAC. ஓகேவா? இதுதான் இதோடைய ஆன்சர். இந்த மாதிரிலாம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், உட்காந்து எழுதிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, அதை தான் வந்து இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, இது தானே. ஓகே, அடுத்த கணக்கு போகுமா? ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்த கணக்கு நான் செட் பண்ணிட்டு வரேன். அடுத்து வந்து பாருங்க, 7வது கணக்கு. மொபைல் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்க. ஓகேவா? நம்ம அதை எழுதிக்கிட்டோம். MOBILE. அதை வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா OQDANG அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறத எழுதுங்கிறாங்க. இதில் என்னென்னா இந்த 2 இதுக்கும் வந்து ரிலேட்டே இருக்காது. இதில் உள்ள வார்த்தையெல்லாம் இதில் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த இப்போ பாருங்களேன். ஓகே, OQ. இந்த இங்கே ஒரு ஓ இருக்கா? இந்த ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே Q இருக்குது. அது இந்த ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே M இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தாலே வந்து இங்கே உங்களுக்கு செட் ஆகாது. இது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி. ஸோ இந்த கணக்கை வந்து இந்த கேள்வி வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கணக்கு மட்டும் அதை வந்து பார்த்துக்கணும். இது வந்து இவங்க 2 பேருக்கும் மேட்ச் கிடையாது. நம்ம எப்பவும் செய்வோம்ல அந்த மெத்தடில் வந்து இதை செய்ய முடியாது. இது கொஞ்சம் புது மெத்தட்.
இது எல்லாத்துக்கூடையும் வந்து +2 கூட்டினா தான் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ எம் இருக்கா, மொதல் வார்த்தை வந்து இங்கே எம் இருக்கா, எம் இருக்குது. அடுத்து 1 2 1 2 +2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, ஓ வருது. அடுத்தது ஓ இருக்குது, ஓகேவா. அடுத்து ஓ இருக்குது, ஓ கூட 2 கூட்டினீங்கன்னா கியூ வருது. +2 கூட்டினா உங்களுக்கு கியூ வருது. அடுத்தது பி இருக்குது, பி கூட 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டி வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஐ இருக்குது, ஓகேவா. ஐ கூட 2 கூட்டுங்க, ஐ கூட 2 கூட்டிங்கன்னா கே வரும். ஓகே, இது இந்த மெத்தடில் தான் எழுதியிருக்காங்க. அப்போ எல் இருக்குது, எல் கூட 2 கூட்டிங்கன்னா உங்களுக்கு என் வரும், 1 2. அடுத்தது இ இருக்குது, இ கூட வந்து உங்களுக்கு 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஜி வரும், ஓகேவா. அப்போ ஓக்யூடி கேஎன்ஜின்னு இந்த வார்த்தை வந்துட்டா, அப்போ இதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஃபேஸ்புக் கூட +2 கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். ஸோ அவங்க கொடுத்துருக்குறது வந்து எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா. அதுக்கு +2 கூட்டலாம், +3 கூட்டலாம். இந்த சார்ட் மட்டும் வச்சுக்கணும். இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டால் எல்லாமே ஈக்குவலாக வருதா இல்லை மைனஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு மெத்தடு, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மெத்தடு. இப்போ ஃபேஸ்புக்கு நம்ம பார்ப்போமா. இப்போ எஃப் இருக்குது, எஃப்க்கு வந்து +2 கூட்டினீங்கன்னா என்ன வருது, எஃப்க்கு 2 கூட்டினீங்கன்னா ஹெச் வருது. ஃபஸ்ட்டு இங்கே ஃபேஸ்புக்குன்னு எழுதிக்கணும், சரியா. எல்லாமே நமக்கு +2 தான். அடுத்து ஏக்கு வந்து 2 கூட்டிங்கன்னா பிசி. அடுத்து சிக்கு வந்து 2 கூட்டினீங்கன்னா டிஇ, ஓகேவா. அடுத்தது பிக்கு வந்து 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டி வரும். அடுத்து ஓ இருக்குது, ஓக்கு 2 கூட்டினீங்கன்னா கியூ வரும். அடுத்து இங்கே ஒரு கியூ. ஃபேஸ்புக் கேக்கு வந்து 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எம் வருது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஹெச்சிஇ இந்த ஈக்கு வந்து 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, ஜி வரும். இந்த இடத்துல எழுதல பற்றிங்களா, ஜி. ஹெச்சிஇ ஜி டி கியூ எம், ஹெச்சிஇ ஜி டி கியூ எம். இது இத்தனை 4 4 8 1 2 3 4 5 6 7 8. ஹெச்சிஇ ஜி டிக்யூ எம்ங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போமா. அடுத்து என்னது, ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்க எனில் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன வரும் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெஸ்பான்சிபிளை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ என்ஜாய்மெண்ட்டையும் ரிவர்ஸில் எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும், அவ்வளோதான். இந்த என்ஜாய்மெண்ட்டை ரிவர்ஸில் எழுதுங்க, TNEMYOJNE, இதுதான் வந்து இதோடைய ஆன்சர், ஓகேவா. இதை வந்து இது இங்கே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, நம்ம இதுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் எழுதும். TNEMYOJNE. இது பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் இது பண்ண போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து 9வது. ஓகே, 9வதுல இப்போ பாருங்க, காப்பர் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னா, காப்பர் XLKQ எப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ காப்பர் சி இருக்கா,
சிக்கு நேரம் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் இருக்கா, அதனால தான் எக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓ இருக்கா, ஓக்கு நேரம் மேலே என்ன இருக்குது, எல் இருக்கா, அதனால தான் இங்கே எல் எழுதியிருக்காங்க. அடுத்த பி, 2 பி இருக்கா, பிக்கு நேரம் மேலே என்ன இருக்குது, கே இருக்குது, அதனால தான் 2 கே எழுதியிருக்காங்க. ஈக்கு நேரம் கீழே என்ன இருக்குது பாருங்கள், வி இருக்குது. ஆருக்கு நேரம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐ இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த காப்பர் அப்படிங்கிறத இந்த பேட்டர்னில் எழுதியிருக்காங்க. அப்போ சில்வர் அப்படிங்கிறது எந்த பேட்டர்னில் வரும்னு நம்ம இங்கே எழுதிடலாமா? ஓகே, எஸ்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. ஓகேவா, எஸ்ஸுக்கு நேரம் ஹெச் இருக்குது. அடுத்தது ஐ, ஐக்கு நேரம் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. அடுத்து எல், எல்லுக்கு நேரம் ஓ. அடுத்து வி, விக்கு நேரம் என்ன இருக்குது, இ. அடுத்து இ இருக்குது, இன்னா என்ன வரும், வி தானே வரும், வி வரும். அடுத்து ஆர் இருக்குது, ஆருக்கு நேரம் ஐயா ஐ இருக்குது. இப்போ ஆன்சர் இதுதான், ஹெச்ஆர்ஓ இவிடி அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். இவிஐ, ஹெச்ஆர்ஓ இவிஐ அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, அது இப்படி எழுதியிருக்காங்க. அதாவது எஸ்என்ஏ டிசிஹெச், இதை ஜேசிவி சிபியு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எஸ்ஸுக்கும் ஜேக்கும் இங்கே சம்மந்தமே இல்லை. எஸ்ஸுக்கும் ஜேக்கும் சம்மந்தம் இல்லை, எஸ்ஸுக்கு ஹெச்சுக்கு தான் சம்மந்தம் இருக்குது. அங்கேருந்து 2 கூட்டினா ஜே வருது. ஓகே, அடுத்து இ, ஈக்கும் விக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. ஓகேவா, சரி. அடுத்தது இங்கே தான் பார்க்கணும். எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுக்கும் ஹெச்சுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. ஓகேவா, இங்கே எஸ், இங்கேயும் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. எஸ்ஸுக்கும் இந்த ஹெச்சுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஜே வந்திருக்கு. ஜே வருதுன்னா 2 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து என் இருக்குது. ஓகேவா, எண்ணுக்கும் எம்முக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ வந்திருக்கு. அப்போ இந்த +2 கூட்டுற மெத்தடும் வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா என் இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது. அப்போ இதுவும் வந்து சரிப்பட்டு வரல. அப்போ இதில் வந்து எந்த மெத்தடில் வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் மெத்தடில் தான் இதை செஞ்சுருக்காங்க. இந்த கணக்கை எஸ்என்ஏடிசிஹெச் இதை வந்து இப்போ ரிவர்ஸில் எழுதணும். ஓகேவா, இப்போ இது ரிவர்ஸில் எழுதணும்னு வரும் HCTAN எஸ் அப்படின்ட்டு வருமா, HCTANSன்னு வரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது கூடலாம் 2 கூட்டுறாங்க. இப்போ ஹெச் கூட வந்து 2 கூட்டுங்க, ஹெச் கூட 2 கூட்டினீங்கன்னா என்ன வருது, ஜே வருதா, இது கூட +2. இப்போ இங்கே 2 கூட்டினா ஜே வரும். சி கூட 2 கூட்டினீங்கன்னா இ வரும். டி கூட 2 கூட்டினீங்கன்னா டிக்கு அடுத்து யூவி வி வரும். ஏ கூட 2 கூட்டினீங்கன்னா சி வரும். அடுத்து என் கூட 2 கூட்டினீங்கன்னா பி வரும். ஓகே, எஸ்ஸை கூட 2 கூட்டினீங்கன்னா யூ வரும். ஓகே, அப்போ இங்கே வந்துட்டு ஜேஇவி சிபியு அப்படின்ட்டு வந்துட்டு. ஸோ இந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கடுத்து +2 கூட்டணும். ஓகே, இதே மெத்தடில் நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிவோல்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் எழுதுவோம். RE, இப்போ இது ரிவர்ஸில் எழுதுவோம். ஃபஸ்ட்டு TLOVER. ஓகேவா, டி லவ்வர் அப்படின்ட்டு வந்திருக்கு. இது நம்ம +2 கூட்டி எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ டி கூட +2 கூட்டினா என்ன வருது, டி கூட +2 கூட்டினா வி வருது. எல் கூட +2 கூட்டினா என் வருது. ஓ கூட +2 கூட்டினா கியூ வருது. வி கூட +2 கூட்டினா எக்ஸ் வருது. இ கூட +2 கூட்டினா ஜி. ஆறு கூட +2 கூட்டினீங்கன்னா டி. ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். VNQXGT இதுதான் இதோடைய ஆன்சர். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு +2 கூட்டுறாங்க. போன இதில் வந்து +2 வந்து ஸ்ட்ரைட்டாக கூட்டுற மாதிரி இருந்துச்சு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3. டைப் 3 பாருங்க, ட்ரக் அப்படிங்கிறத இந்த சிம்பிள் எழுதியிருக்காங்க எனில் சியூடி அப்படிங்கிறது என்ன? இப்போ ட்ரக் அப்படிங்கிறது எழுதுங்க, டிஆர்யூசிகே. இது வந்து எந்த சிம்பிள் எழுதியிருக்காங்க? இங்கே ஒரு அட்டு போட்டிருக்காங்க. அடுத்து ஆறுங்கிறது ஹேஷ்டேகு, அடுத்த டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ் அண்ட் இந்த சிம்பிள். இவங்க நம்மகிட்ட கேட்குறது பார்த்திங்கன்னா சியூடி. இப்போ சியூடி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ சி வந்து இங்கே இருக்கா, சியூடி இதை தான் இங்கே எழுத போகிறோம். இப்போ சிக்கு என்னது? பர்சன்டேஜ். ஓகேவா? சிக்கு பர்சன்டேஜ், யூக்கு வந்து டாலர், டிக்கு வந்து அட்டு. ஓகே, அப்போ பர்சன்டேஜ், டாலர், அட்டு. இந்த இதோடைய ஆன்சர் வந்து என்னது? பர்சன்டேஜ், டாலர், அட். ஓகேவா? இதான் வந்து இந்த 11வது கணக்குடைய ஆன்சர். அடுத்தது இந்த 12வது கணக்கு பாருங்க. இது எழுதுனது வரும், இருங்க. நமக்கு இனிமேல் வந்து இந்த இது தேவையில்லை, இந்த பாக்ஸ். அதனால இந்த பாக்ஸ் அனுப்பிட்டு வரேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஆசிரியர் அப்படிங்கிறவரை மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆசிரியர் அப்படிங்கிறவரை என்ன சொல்கிறாங்களாம்? மருத்துவர் அப்படிங்கிறாங்களாம். மருத்துவர் அப்படிங்கிறவரை மேலாளர் அப்படிங்கிறாங்களாம். அதுதான் இங்கிலீஷ்லேயும் வரும். ஓகேவா? டீச்சர் அப்படிங்கிறவங்கள டாக்டர் அப்படிங்கிறாங்களாம். டாக்டர் அப்படிங்கிறவங்கள மேனேஜர் அப்படிங்கிறாங்களாம். ஓகேவா? இவங்க ரெண்டு ஒரு செட்டு, இவங்க ரெண்டு ஒரு செட்டு. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். அடுத்தது மேலாளர். ஓகேவா? மேலாளர் அப்படிங்கிறவங்கள பியூன் அப்படிங்கிறாங்களாம். அதாவது மேனேஜர் அப்படிங்கிறவங்கள பியூன் அப்படிங்கிறாங்களாம். அடுத்தது லாஸ்ட் வந்து என்னது? பியூன். பியூன் அப்படிங்கிறவங்கள ஆசிரியர் அப்படிங்கிறாங்களாம். பியூன் அப்படிங்கிறவங்கள டீச்சர் அப்படிங்கிறாங்களாம். ஓகேவா? 4 செட். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டு கேள்வி என்னென்னா, அப்படின்னா நோயாளிக்கு யார் சிகிச்சை அளிப்பா? தென் ஹூ வில் ட்ரீட் பேஷண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஷண்ட்டுக்கு வந்து யார் ட்ரீட்மெண்ட் அளிப்பான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் வந்து அழைப்பார். ஓகேவா? டாக்டர். அப்போ டாக்டர் அப்படிங்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க இங்கே? மேலாளர் அப்படிங்கிறாங்க. அதான பாயிண்ட்டு. இந்த இருக்கா, மருத்துவர் தான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பா. அப்போ மருத்துவரை மேலாளர் அப்படிங்கிறாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க, டாக்டர் இஸ் கால்ட் அஸ் மேனேஜர். ஆன்சர் அப்போ என்னது? மேனேஜர், மேலாளர். இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது 5வது டைப்பில் இப்படி ஒரு பாட்டு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? என்னென்னா மூன் இஸ் எ சேட்டிலைட். ஓகேவா? இது எப்படி எழுதுறாங்கன்னா லா கா ஜா கா அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு குறிப்பிட்ட மொழியில் மூன் இஸ் எ சேட்டிலைட் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுறாங்க. அப்போ என்னென்னா இதுக்கு லா, இது கா, இது ஜா, இது கா, ஹா. ஓகேவா? கடைசியில் எனக்கு இது கேட்குறாங்க, சேட்டிலைட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்பேஸு
எர்த் ஹேஸ் ஒன் சேட்டிலைட் அப்படின்னா சேட்டிலைட் அப்படிங்கிறது வார்த்தை என்ன, இது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்கே லாஸ்ட்டு சேட்டிலைட் வந்திருக்கா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேட்டிலைட் வந்திருக்கு, இங்கே ஹெச்ஏன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் சேட்டிலைட் என்ன சொல்கிறாங்க, ஹெச்ஏ அப்படின்ட்டு குறிக்கிறாங்க. அடுத்து எர்த் ஹேஸ் ஒன் சேட்டிலைட், இங்கே சேட்டிலைட்டுங்கிறது லாஸ்ட்டு வருது. ஓகேவா, சேட்டிலைட்டுக்கு ஹெச்ஏ இந்த இருக்கா, ஹெச்ஏன்னு குறிச்சிட்டாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சேட்டிலைட் வருது, இந்த ஹெச்ஏ வருது. இங்கே லாஸ்ட்டு சேட்டிலைட் வருது, இதையும் வந்து இங்கே ஹெச்ஏ வருது. அப்போ சேட்டிலைட் அப்படிங்கிறது என்னது, ஹெச்ஏ அப்படின்ட்டு டினோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். அடுத்து இப்படி ஒரு பாக்ஸை கொடுத்து இதிலிருந்து கேள்விகள். ஓகேவா, அடுத்து இந்த பாருங்கள் ஜிஎஃப்டி ஏஇ. ஓகேவா, இதுக்கு இந்த இதில் படிப்போம். இங்கே அந்த இதை மட்டும் நான் இந்த சைடில் எழுதிக்கிறேன், சரியா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி ஜிஎஃப்டி ஏஇ. ஓகேவா, இது எழுதிக்கிட்டோம். அடுத்தது ஏடிபிசிஐ, அடுத்த ஐடி ஜிஎஃப்ஹெச். இதோட குறியீடுகள்லாம் என்னன்ட்டு வரும்ன்ட்டு இந்த பாக்ஸை வச்சு நம்ம எழுதணும். ஓகேவா, இது முக்கியமானது இந்த கண்டிஷன்கள் தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளில் அட்டவணை மற்றும் நிபந்தனைகளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள சொல்லி நீங்கள் குறியிட வேண்டும். பின்வரும் விருப்பங்களிலிருந்து சரியான மாற்றத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சி அப்படின்ட்டு ஐ வரைக்கும் உள்ள சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பாருங்கள், முதல் எழுத்து மெய் எழுத்தாகவும் கடைசி எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் இரண்டும் எக்ஸ் என குறிப்பிடப்பட வேண்டும். அப்படின்னா புரியுதா, உயிரெழுத்து அப்படிங்கிறது வவல்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஏஇ ஐஓயு, இது வந்து வவல்ஸ் உயிரெழுத்து. மீதி எல்லாம் கான்சோனன்ட்ஸ், அதாவது இந்த 5 எழுத்து தவிர மீதி எல்லாம் கான்சோனன்ட்ஸ். இது வந்து உயிரெழுத்து, மீதி எல்லாம் மெய் எழுத்து. ஓகேவா, ரிமைனிங் எல்லாமே வந்து மெய் எழுத்தில் வந்துடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் எழுத்து மெய் எழுத்தாகவும் கடைசி எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் இரண்டும் எக்ஸ் என குறியிடவும். அப்போ இது வந்து கேள்வி எடுத்துக்கிடும். ஓகே, இந்த கண்டிஷனை பார்ப்போம். கண்டிஷனில் கேள்வி பாருங்கள், இது வந்து என்னது, மெய் எழுத்து. இந்த ஜி அப்படிங்கிறது எனது மெய் எழுத்து, அப்போ இதை எக்ஸ்ன்னு கொடுக்கணும். லாஸ்ட் எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருக்குது. முதல் எழுத்து மெய் எழுத்தாகவும் லாஸ்ட் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் ரெண்டையும் வந்து எக்ஸ்ன்னு கொடுங்க. ஏஇ ஐஓயு இ இருக்கா, அதனால் இது உயிர் எழுத்து, இது வந்து உயிர் எழுத்து வவல்ஸ், இது மெய் எழுத்து கான்சனன்ட்ஸுங்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, மீதி உள்ள வேல்யூ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து எழுதிடுங்க. இது எஃப்ஆ இதா, ஒரு நிமிஷம் இருங்க. எஃப் தான். இப்போ இந்த ஜிக்கும் இந்த இக்கும் வந்து எக்ஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ எஃப்க்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6, டிக்கு வந்து 4, ஏக்கு வந்து 8. ஓகே, இதுதான் இதோடைய ஆன்சர். x64 at x. ஓகேவா, x64 at எக்ஸுங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்த ரெண்டாவது கேள்விக்கு பாருங்கள். ரெண்டாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வேணால் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டாவது ADBCI. அடுத்தது அவங்க என்ன சொல்லுங்க, முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கள் 2 உயிரெழுத்தாக இருந்தால் அவற்றின் குறியீடுகள் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட வேண்டும். ஓகே, இது என்னது, உயிரெழுத்துக்களாக இருந்தால், உயிரெழுத்துனா வவல்ஸ். இங்கே பாருங்கள், முதல் எழுத்தும் வவல்ஸு, லாஸ்ட் எழுத்தும் வவல்ஸு. அப்போ இப்படி இருந்தால் இதோட குறியீடை மாற்றணும். அதாவது இந்த அட்டை தூக்கி லாஸ்ட்டு போடணும், இந்த டாலர் தூக்கி இங்கே வரணும். ஏக்கு வரக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு அட்டு வரும். ஓகேவா,
இங்கே வந்து இந்த டாலர் வரும். இப்போ இந்த சிம்பிளை வந்து மாற்றணும். இப்படி வந்துச்சுன்னா அதான் அவங்களோட கண்டிஷன். முதலும் கடைசியும் வந்து உயிரெழுத்தாக இருந்தால் இந்த ரெண்டையும் மாற்றிடணுங்கிறாங்க. அப்போ டாலரு இங்கே 8, மீதி எல்லாம் சேம் தான். டிபிசி. ஓகே, டிக்கு வந்து என்னது 4, டிக்கு வந்து 4 அண்டு பிக்கு வந்து 3, சிக்கு வந்து ஹேஷ்டேக். அப்போ ஆன்சர் வந்து என்னது $43 ஹேஷ்டேக் அட். ஆன்சர் $43 ஹேஷ்டேக் அட்டுங்கிறது ஆன்சர். அடுத்தது இந்த லாஸ்ட் இது பாருங்க, என்ன கொடுத்தாங்க. முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் கடைசி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் இரண்டும் முதல் எழுத்தின் குறியீடாக இட வேண்டும். ஓகேவா, இங்கே வந்து அந்த கண்டிஷன் வருது. முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது, கடைசி எழுத்து மெய் எழுத்தாக இருக்குது. அப்படி இருந்தால் முதல் எழுத்தின் குறியீட்டை ரெண்டுக்கும் இட வேண்டுங்கிறாங்க. அப்போ ஐயோட குறியீடு என்னது டாலர். அப்போ டாலர் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் வந்துடும். ஓகேவா, ஏன்னா முதல்ல வரக்கூடியது வந்து ஐ தான் வருது. அதனால் ஐக்கான டாலர் அப்படிங்கிறத ரெண்டிலும் படைச்சு. மற்றபடி இந்த வேல்யூ பண்ணணும். டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4. அடுத்த ஜியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அண்டு எஃபோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6. அப்போ இதான் ஆன்சர். $4 and 6 டாலர். $4 and 6 டாலர் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதாங்க. 14, 15, 16 முடிஞ்சு. இவ்வளோ தான் வந்து இந்த கோடிங் அண்ட் டிகோடிங்கில் வந்து சம்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸ்கூல் புக்ஸ்லையும் இருக்குது, அவுட் சோர்ஸில் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.